எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நம்மளுடைய ஜாதகத்துக்குமே வாஸ்துக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் கனெக்ட் இருக்கிறது தானா? ஜாதகம் எழுதிட்டு குழந்தை பெற்றுக்கிறீங்களா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் எழுதுறீங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதகம். அப்போ அந்த குழந்தை எங்கேருந்து பிறக்குது? ஒரு வீடு தான் வாஸ்துவை வந்து தீர்மானிக்குது அப்படின்னா, ஒரே வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே லைஃப் பேட்டர்ன் வந்து வேற வேறையாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து டாக்டராக இருப்பாங்கன்னா இன்னொருத்தவங்க இன்ஜினியராக இருப்பாங்க. அப்போ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாஸ்து அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே செயல்படும்? இல்லை, இப்போது வாஸ்துங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திசையும் ஒவ்வொருத்தருக்கு கணக்கிடுறோம். வாஸ்து ரிலேட்டடான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா யாரை முதல்ல பாதிக்கும்? முதல்ல பாதிக்கப்படுறது எப்போவுமே ஆண். இரண்டாவது இதை எப்படி சரி பண்ணுறது? 100% சரி பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ டெக்னாலஜி ரீதியாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த வாஸ்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த குழி பொருத்தம் மனையடி பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதை எடுத்து சொன்னாங்கனால அது முழுக்க போய். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சத்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்காங்க சார். தொடர்ந்து வாஸ்து ரிலேட்டடான சந்தேகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நேர்காணல் பார்க்கும்போதே வந்து ஓகே நம்ம வாஸ்துவில் எப்படி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய ஜாதகத்துக்குமே வாஸ்துக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. நமக்கு வாஸ்து எப்படி அமையுதோ அதே மாதிரி தான் ஜாதகமும் இருக்கும். ஜாதகம் நம்மளுடைய இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வீட்டினுடைய அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் கனெக்ட் இருக்கிறது தானா? ஜாதகம் எழுதிட்டு குழந்தை பெற்றுக்கிறீங்களா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் எழுதுறீங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதகம். அப்போ அந்த குழந்தை எங்கேருந்து பிறக்குது? ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் நல்ல நேரம் நல்ல நாள்லாம் பார்த்து சிசரியன் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணாலும் ஒரு வீட்டிலேருந்து தானே நீங்கள் குழந்தை அப்படிங்கிறதே உருவாகும். ஒரு இடம் தானே அந்த இடத்த தீர்மானிக்குது. இடம் சரியில்லைன்னா அந்த இடத்துல குழந்தையே இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக. எத்தனை இடத்துல குழந்தைகள் உருவாகி அபார்ஷன் ஆன இடம் எத்தனை இடம் இருக்குன்னு தெரியுங்களா? எத்தனை பேர் குழந்தைகள் இல்லாத இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுங்களா? அப்போது இடம் தான் தீர்மானிக்குது. ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தால் தானே அடுத்து நீங்கள் ஜாதகமே எழுத முடியும். ஓகே, கண்டிப்பாக. அப்போ இதில் எது முன்னாடின்னா என்னையை பொறுத்தளவுக்கு 100% வாஸ்து தான். பிரபஞ்ச சக்தியை மீறி எந்த ஒரு மனிதனாலையும் எந்த ஒரு உயிரினத்தாலையும் இயங்கவே முடியாதுங்க. அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது தான் இந்த வாஸ்து. வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டதுங்கிறோம். இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் என்னங்கிறது பொதுவாக நம்மளுடைய மக்களுக்கு தெரியறதில்ல. இப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிறோம். இது 5 தான் பஞ்சபூத சக்தி. இப்போ இந்த 5 பஞ்சபூத சக்தி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த வாஸ்து. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இந்த ஜாதகம் வாஸ்து மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி, இப்போ சமீப காலமாக இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள நிறைய பெண் குழந்தைகள் திருமணமே வேணாங்கிறாங்க. நிறைய ஆண்கள் வந்து திருமணமே இல்லாமல் 40 வயதை கடந்து திருமணமாகாத இருக்காங்க. அப்போ ஜாதகம் எல்லாத்துக்குமே ஜாதகம் சரியில்லாத பட்சா? ஓகே. அப்போ இது எல்லாத்துக்குமே எல்லாமே வாஸ்து தான் காரணம். 100% வாஸ்து தான் காரணம். கடந்த மாதம் கூட நான் பதிவிட்டிருந்தேன். கடந்த மாதத்தில் 6 திருமணங்கள் நடந்துச்சு. நான் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சு விட்டு எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. கேட்டால் நான் கொடுக்குறேன், நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகே. இப்போது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வாஸ்து அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா பஞ்சபூதம் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. ஸோ இந்த ஓவராலாக நம்ம பூமியில் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம்னு எல்லா விஷயங்களுமே இருந்தும் ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலான லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஏற்றமாகவும் இருக்குது, இன்னொருத்தருக்கு இறக்கமாகவும் இருக்குது. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? அதுதான் அந்த வீடு தான் தீர்மானிக்குன்னு சொல்கிறேன். வீடே இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது ஒவ்வொரு முறையும் பதிவிடுறது தான். ஒருத்தருக்கு வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் அது ஒரு சின்னதாக ஒரு 16க்கு 10 இருக்கட்டும், இல்லை ஒரு 10க்கு 11 இருக்கட்டும், சின்னதாக ஒரு ரூம் இருந்தாலே அது வாஸ்துக்களை அடங்கிடும்.
எதுவுமே இல்லை, ரோட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போது இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஐபி கொடுத்தவங்க. பெரும்பாலானவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிறைய கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்த முடியாத ஒன்று தாத்தாவோ இல்லை தந்தையோ, இந்த மாதிரி முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை வந்து எதுக்குமே வழி இல்லாதவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. ஓகே. அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் எல்லாமே வாஸ்து அமைப்பு தான். ஓகே. இப்போ ஒரே வீட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடு தான் வாஸ்துவை வந்து தீர்மானிக்குது அப்படின்னா, ஒரே வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே லைஃப் பேட்டர்ன் வந்து வேற வேறையாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து டாக்டராக இருப்பாங்கன்னா இன்னொருத்தவங்க இன்ஜினியராக இருப்பாங்க. அப்போ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாஸ்து அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே செயல்படும்? அப்படி இல்லை. இப்போது வாஸ்துங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திசையும் ஒவ்வொருத்தருக்கு கணக்கிடுறோம். இப்போ வடக்கு திசை அப்படின்னா முதல் குழந்தை, கிழக்கு திசை இரண்டாவது குழந்தை, தெற்கு மூன்றாவது, நான்காவதுங்கிறது மேற்கு, திரும்ப ஐந்தாவதுனா திரும்ப வடக்கு தான் எடுப்போம். அப்போ நீங்கள் எத்தனாவது குழந்தை அப்படின்னு பார்க்கணும். ஒரு வீட்டில் வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் முதல் குழந்தை பாதிக்கப்படும். சப்போஸ் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் இரண்டாவது குழந்தை பாதிக்கப்படும். இதே போல் தான் 4 திசைகளுமே. இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 பேருக்குமே சரியான சம அளவுகளில் எதுவுமே தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க எப்போவுமே ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருந்தே தீரும். பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்கும். அப்போ நான் வந்து பிறந்துட்டேன் கடைசி வரைக்கும் நான் பிறந்த மாதிரியே இருக்கணும்னா முடியாது. இளமை வேணும்னா முதுமை இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா ஒருத்தர் தோக்க தான். 2 பேருமே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வாழ்வியலில் கிடையாது. இது வாழ்வியல். நீங்கள் ஜாதகம் வாஸ்து எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க, வாழ்வியல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாழ்வியல் தத்துவங்களுக்குள்ளே என்னென்ன அடங்கியிருக்கு அது வாழ்வியல் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது இது எப்படி வழி நடத்துகிறோம், இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறத இந்த வாஸ்து. ஓகே. இப்போ ஒருத்தருங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் இப்போ வாஸ்து ரிலேட்டடான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா யாரை முதல்ல பாதிக்கும்? ஃபஸ்ட்டு எப்போவுமே முதல் குழந்தை அப்படிங்கிறவங்க தான் பாதிக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து தாத்தா முதல் குழந்தை, 2வது தந்தை, 3வது தலைமகன். தலைமகன் இல்லை 2 தான் பொன் குழந்தை அப்படின்னா தலை மருமகன். ஓகே. தலை மருமகனுக்கும் எந்த பிரச்சனையும் ஆண்களை தான் அதிகமான ஃபஸ்ட்டு ஆண் தான், 2வது தான் பெண். ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் எப்படி எடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து சூரியன். இன்றைக்கி ஜோதிடம்னாலும் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான், கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் ஜோதிடம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் வாஸ்துவும். வாஸ்துலையும் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வாஸ்து அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறோம். அப்போ ஆண் தான் தலைமை, 2வது தான் பெண். அப்போ அதனால தான் முதல்ல பாதிக்கப்படுறது எப்போவுமே ஆண், 2வது தான் பெண். இன்னொன்று இந்த வாஸ்து அப்படிங்கிறதே சூரியன் ஆண் அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது பெண். இந்த பெண் நிலம் தொடர்புடையது பெண்ணுங்கிறோம். அந்த நிலத்தில் என்ன தவறுகள் இருந்தாலும் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிற வீட்டில் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. ஓகே. ஏன்னா பெண் தானே, அது சமநிலைப்படுத்திக்கும், அது பேலன்ஸ் பண்ணும். பட் இதே ஆண் குழந்தைகள் மட்டும் 2 குழந்தை இருக்குது, ஒரு வீடு வாஸ்து தவறாக இருக்குது அப்படின்னா 100% அங்கே பாதிப்பு ஏற்படும். ஓகே. இது எப்படி சரி பண்ணுறது? இப்போ மேபி இப்போ வாஸ்து வந்து அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, அந்த வீட்டில் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா? 100% சரி பண்ணலாம். சரி பண்ண முடியாதுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வெற்றினா தோல்வி உண்டு, தோல்வி அடைஞ்சவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க, இது நியதி. இதே மாதிரி தான் எப்போவுமே ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான தீர்வும் இருக்குது இல்லையா? அப்போ ஈஸியாக தீர்வு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாஸ்து நிபுணர்கள் புதுசாக உருவாகிட்டாங்க. இப்போ இவங்கள எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி குருநாதரே இல்லை. குருவில்லாத ஒருத்தர் வாஸ்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு புத்தகம் இல்லாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு குரு இருந்தால் தான் வழிகாட்டியாக உங்களுக்கு ஒரு தப்பு இருந்தால் சுட்டி காட்டுவார், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே புக்கை படிக்கிறாங்க. நானும் வாஸ்து நிபுணர் வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே நான் 20 ஆண்டுகள் வாஸ்து நிபுணர், 30 ஆண்டுகள் வாஸ்து நிபுணர்பாங்க. குருநாதர் யாருன்னு கேட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க. மாலுமிகள் இல்லாத கப்பல்கள் வந்து கரை சேருதா? கிடையாது. அதே மாதிரி தான் எப்போவுமே குருநாதர் இல்லாத, சரியான ஒரு அனுபவம் இல்லாத, குருநாதர் இல்லாத ஒருத்தர் வாஸ்து கற்றுக்கிட்டாலும் அதுவும் அவருடைய வாழ்க்கையை இழந்ததுக்கு சம்மந்தான். அவர் யாரெல்லாம் வீடு வாஸ்து பார்க்குறாரோ அந்த வீடும்
பெரிய அளவில் பாதிக்க தான் படும், ஓகே. நல்லா இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு வாஸ்து நிபுணர் வந்தாருன்னா யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, எத்தனை ஆண்டுகள் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட அனுபவங்கள் என்ன, உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா, திருமணம் ஆகலையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம நேயர்கள் தான் கேட்கணும். இது கேட்குறதில்ல. நமக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதும்னு பார்க்குறோம். அந்த வாஸ்து நிபுணருக்கு 1008 பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாதுல்ல. கண்டிப்பா. சரி, எனக்கு எல்லா வாஸ்து நிபுணர்கிட்டையும் இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணும். வாஸ்து நிபுணர்கள் வந்து மற்றவங்களோட வீடு எப்படி இருக்கணும், என்னென்ன திசைகள் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு சரியான தீர்வு கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வீடு கட்டும் போது எப்படி வாஸ்து பார்த்தீங்க, அது ஏதாவது டிப்ஸ்? இது சூப்பரான கேள்வி. அந்த மாதிரி என்னோட வீடோ என் கம்பெனியோ நான் அமைக்கும் பொழுது வாஸ்து தவறுகளாக கட்டினேன். அதனால தான் இந்த வாஸ்துக்கே நான் வந்தேன். ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களையும் கூப்பிட்றப்போ நம்ம வீடு கட்டுறப்ப நிறைய பாதிப்புகள், நிறைய இழப்புகள். அப்போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியாது, வாஸ்து பற்றி எதுவும் தெரியாத காலகட்டம் இல்லையா. அப்போது நம்ம எங்கள் அப்பா கட்டினத வீடு, அதில் என்னென்னா வழிப்போக்கர்கள் மாதிரி நிறையா அந்த காலத்தில் விஸ்வகர்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் எங்கள் ஊர் பக்கம்லாம் ஆசாரிகள்னு சொல்லுவோம், இந்த தச்சர்கள், அவங்க தான் வந்து இந்த மணக்கோள்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் கூப்பிட்டு பார்த்துட்ருப்போம். அப்போ என்னாச்சுன்னா இவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஒரு தியரிட்டிக்கலாக, ப்ராக்டிக்கலாக, சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்த சொன்னால் இது நடக்கும் அப்படிங்கிற தீர்க்கமானது யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்குமே அப்படி தான். அதனால என்னாச்சுன்னா நிறைய பாதிப்புகளை சந்தித்தோம். அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஒரு வாஸ்து நிபுணர் வந்தால் நல்லா இருக்குமா, இன்னொருத்தர் வந்தால் நல்லா இருக்குமா, இப்படின்னு நிறைய பேர்த்த கூப்பிட்டு பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே சரி வாஸ்துல என்னதான் இருக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்னு பயணப்பட்டு வந்தது தான் இன்றைக்கி இந்த வாஸ்துக்கு வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு வாஸ்துல வந்து இன்னுமே அடிப்படை தெரியாத நிறைய பேர் இந்த வாஸ்துல வந்துட்டு இருக்கிறாங்க, உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஈடுபட்டீங்க. ஆமாம், அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்தோம். பட் இது வாஸ்துக்கு வந்ததுக்கு எடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 1200 மாணவர்களுக்கு மேலே என்னோட குழு சார்பாக நாங்கள் வகுப்பெடுத்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அவர்கள் கூட வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த வாஸ்துல நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. எல்லாருமே இந்த வாஸ்துன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா ஈசானியத்தில் தண்ணி தொட்டி, அக்னியில் கிச்சனு, தென்மேற்கில் ஒரு நைருதி பெட்ரூமு, வாயு மூலையில் ஒரு செப்டிக் டேங்க்கு, இதுதான் வாஸ்து அமைப்புன்னு நினைக்கிறாங்க. வாஸ்து அது கிடையவே கிடையாது. இதை தாண்டியும் ஆமாம், இது வந்து ஒரு பேசிக். இது படிக்காத பாமரருக்கு கூட தெரியும். இப்போ கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா மிச்சத்தை கொண்டுக்கிட்டு மேய்க்க போகாதேம்பாங்க. ஆமாம். தெற்கு பக்கம் காலியாக விட விடக்கூடாதும்பாங்க. இது பேச்சு வழக்கிலேயே நம்ம வாஸ்து அப்படிங்கிறதுல வந்துடுறோம். பட் இன்றைக்கி இது வாஸ்தாக கொண்டு வந்து தெற்கு காலியிட விடாதீங்க, மேற்கு காலியிட விடாதீங்கன்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது காலகாலமாக இருக்குது. அப்போது வாஸ்துங்கிறது இது கிடையாது. இதையும் தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போது அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது வாஸ்துவில். அந்த நுணுக்கங்களை சொல்லக்கூடியவராக தான் வாஸ்து நிபுணர் வேணும். கண்டிப்பாக. பேசிக்காக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இந்த குழப்பங்கள் குழப்பி விடுற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நல்ல வாஸ்து நிபுணரை நமக்கான நேரங்கள் என்ன சொல்கிறேன், அப்போ தான் அந்த ஜாதகம்னு ஒரு விஷயத்தை எடுப்போம் இல்லையா, நம்ம பிறந்த காலங்களில் நமக்கான நேரங்கள் எப்போ அமையுதோ அப்போ தான் வந்து ஒரு சரியான வாஸ்து நிபுணருமே வர்றாரு. இல்லைன்னா அவங்க தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாஸ்து நிபுணர்கள் ஆகட்டும் இல்லை அந்த மனையடி அளக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பாதங்களை வச்சு அளப்பாங்க. பட் இப்போ நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது. டெக்னாலஜி ரீதியாக டேப் வச்சு நம்ம அளக்கிறோம். ஸோ இப்போ இவ்வளோ டெக்னாலஜி ரீதியாக வளர்ந்ததுக்கப்புறமும் இந்த வாஸ்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதை வாஸ்து அட்வான்ஸாக கொண்டு போகிறதுக்கு பெரும்பாலான யாருமே முயற்சி செய்யறதில்ல. பட் ஏன், என்ன காரணம்? இது காரணம் என்னென்னு தெரியும்னா இதுக்கான குரு இல்லை, சரியான குருநாதர் இல்லை. இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த குழி பொருத்தம், மனையடி குழி பொருத்தம்னு சொல்கிறாங்க, இதுலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த குழி பொருத்தங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு தரவு இருக்கா? இல்லை. இல்லை. ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு, ஒரே ஒரு புக்கு தான் இந்த குழி பொருத்தத்துக்குன்னே இருக்குது. அந்த குழி பொருத்தம் வச்சுட்டு எல்லாருமே குழி பொருத்தம் அப்படிங்கிறாங்க. அந்த குழி பொருத்தத்தை கால்குலேட் பண்ணவே எனக்கு தெரியறதில்ல. அந்த குழி பொருத்தத்தை கால்குலேட் பண்ணுற விதமே வேறு. நீங்கள் பொதுவாகவே இப்போது ஒரு 8 அடிக்கு 8.3
அடி அப்படின்னா 8 அடிக்கு பேசும் மனை அப்படிங்கிறோம். 10 அடின்னா 10.5 வரைக்கும் 10 அடிக்கானது. 9.7க்கு மேலே போனால் 10 அடிக்கு பேசும் அப்படின்னு இந்த மனையடி பொறுத்தல சொல்கிறான். இந்த 10.3 எப்படி கால்குலேட் பண்ணணும், 8.3 எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. இன்னொன்று தெரிஞ்சாலுமே இதை என்ன பண்ணுறாங்கன்னா பொத்தாம்பதுவாக எடுத்துக்கிறாங்க. 8.3 இப்போது வீட்டோட நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அதை வந்து ஒரு 8.3ஆலேயோ இல்லை 9ஆலேயோ இல்லை 8ஆலேயோ அதை வகுத்தாங்கன்னா அதில் வரக்கூடிய எண்ணெய் வச்சு தான் இந்த குழி பொருத்தம் அப்படிங்கிறதை பார்க்குறாங்க. அதுவே தவறு அப்படிங்கிற. அது எப்படி வகுக்கணும் அப்படின்னா 8.3ன்னு இருந்துச்சுன்னா அந்த 3 வந்து 3ஆக வகுக்கக்கூடாது. அதை 12 கட்டங்களாக நம்ம பிரிக்கணும். 9.3ன்னா 9.3 அந்த 3 12 கட்டங்களாக பிரித்து அதிலிருந்து தான் ஒன்று எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து பெருக்கி அதிலிருந்து வரக்கூடிய ஆன்சர் எடுத்து தான் இந்த அளவுகள்னு கடைசி அந்த குழி பொருத்தம் கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக வருமா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போது இந்த கால்குலேஷன் பண்ணி தான் இந்த குழி பொருத்தம் அப்படின்னு எடுக்கணும். பேசிக்காக தெரியாது. ரெண்டாவது இந்த குழி பொருத்தம் வேலை செய்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குழி பொருத்தம் பொதுவாகவே எல்லாருமே இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே மயன் வாஸ்துலேருந்து எடுத்தாங்க, இல்லை முன்னோர்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்தால் அளவுகள் கோள் அளவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய அளவுகள்னு குறியீடுகள் அப்படிங்கிறது இல்லை. அப்போது இந்த மனையடியை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா அதில் சிற்ப சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. சிற்ப சிந்தாமணி நூல் தான் முழுக்க முழுக்க இந்த மனையடிக்கான நூல். அந்த சிற்ப சிந்தாமணியில் இந்த கழுகு மனை, பந்து மனை, பசு மனை இப்படி வந்து மனைகளை பிரிப்பாங்க. இந்த மனைகள்ல எல்லாம் நீங்கள் 100% பலன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அதில் பொருத்தம் கொடுத்துருப்பாங்க. கற்பம், ஆதாயம், விரயம் அப்படி பொருத்தம் இருக்கும். பஞ்சபட்சி இருக்குது, அதில் பஞ்சாங்கங்கள் இருக்குது, அப்புறம் ராசிகள் அப்படிங்கிறதுல நம்ம எடுப்போம், நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த திருமண பொருத்தம் மாதிரி 10 பொருத்தம் பார்க்குறோமா அதுக்கு பொருத்தம் பார்ப்போம். அந்த பொருத்தம் பார்த்து கட்டப்பட்ட வீடுகள்லாம் இன்றைக்கி நிலையாக இருக்கான்னா எங்கேயுமே இல்லை. பழங்கால அரண்மனைகளுக்கு எல்லாமே இந்த குழி பொருத்த மனையடி பார்த்து தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறு படிக்கிறோம். எத்தனை அரண்மனைகள் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில்? இந்தியா ஃபுல்லாமே எத்தனை அரண்மனைகள் இருக்குது? ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 10% கூட கிடையாது. அதை விட குறைவாக தான் இருக்குது. அப்போது இந்த குழி பொருத்தம் மனையடி பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதை எடுத்து சொன்னாங்கனால அது முழுக்க முழுக்க பொய், அது ஏமாத்துறது தான். அப்போ அது தேவையே இல்லை, தேவையே இல்லை. இப்போது அந்த காலத்தில் பாத அளவுகள் எடுத்தாங்க, கையில் முழம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க, இல்லைன்னா ஜான் அப்படி தான் எடுத்தாங்க. அதுதான் சரியான அளவை எடுத்து அவருக்கு எந்த அளவுக்கு வீடுகள் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடுகள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்களே ஒழிய இந்த மீட்டரோ அடிக்கணக்கோ கிடையாது. ஆமாம், இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம டேப் வச்சு பயன்படுத்தணும். டேப் எதுக்காகன்னா அளவுகள் எடுக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு சட்டை தைக்கணும், நமக்கு ஃபுல்லாக இங்கே காலிலேருந்து தலை வரைக்கும் ஒரே சட்டையை சைஸ் போட முடியாது. அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும்ல, கண்ணில் பார்த்து தைக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு நமக்கு வேணுங்கிறதுக்காக டேப் வச்சு அளக்குறோம், அவ்வளோதான். அந்த டேப்பில் நீங்கள் அக்யூரேஸாக எடுத்தீங்கன்னா இந்த மனையடி கணக்கெலாம் சொல்கிறப்போ மனையடி கணக்கு ஒரு அற்புதமாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னென்னா அதையெல்லாம் ஃபேக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 8.0277 அப்படிங்கிற ஒரு அதுதான் மனையடி கணக்கில் நிறையா பேர் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் விஸ்வகர்மாவில் என்ன பண்ணுறாங்கன்னா 9 தான், 3 அங்குலம் தான் அதை எடுக்கணும், அது 9ஆல் தான் நம்ம வகுக்கணுங்கிறாங்க. இதுலேயே முரண்பாடு இருக்குது. இதுலேயே யாருமே ஒத்த கருத்தில் இல்லை. இது ரெண்டுமே வெற்றி அடைஞ்சான்னா எங்கேயுமே 100% நிரூபிக்க முடியல. இப்போது ஒரு கேமரா வாங்குறீங்கன்னா இந்த கேமரா வந்து இத்தனை ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது 1 லட்சமா 50,000 தீர்மானிச்சிருக்கிறான். அந்த 1 லட்சம் எடுத்தோன்னே இந்த கேமராவுடைய குவாலிட்டி குறைஞ்சிரும், இல்லை அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அந்த 1 லட்சம் வரைக்கும் கேரண்டியாக அது வேலை செய்யும். அதே வந்து வாஸ்துல எடுத்திங்கன்னா இப்போ குழி பொருத்தம்னு போட்டால், இப்போ நான் குழி பொருத்தம் அமைச்சாலும் சரி, இன்னொரு வாஸ்து நிபுணர் அமைச்சு கொடுத்தாலும் சரி, அந்த குழி பொருத்தம் 9ஆல் வகுத்தா இப்போ 100 வீடு அந்த 9ஆல் வகுத்து கட்டின வாஸ்து பார்த்த வீடுகள் 100 வீடு ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒரே மாதிரி இல்லையே. அப்புறம் எப்படி இந்த மனையடி குழி பொருத்தம் எப்படின்னு வருங்கிறீங்க?